இயேசு மனுஷன் கிடையாது. அவர் ஒரு ஆவி அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அவர் 100% மனுஷனா இருந்தார் அப்படின்ற ஆதாரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற எல்லா பண்புகளும் ஆண்டவர் இயேசு கிட்ட காணப்பட்டது. ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வு மற்றும் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் பண்புகள் இருக்குமோ அது எல்லாமே ஆண்டவர் இயேசு கிட்ட காணப்பட்டது. மனுஷன் அப்படின்னா அவனுக்கு பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், தூக்கம் வரும், உடம்புக்கு டயர்டு வரும். இப்படி நமக்கு இருக்கிற எல்லா பண்புகளும் ஆண்டவர் இயேசு இடத்திலே காணப்பட்டது. அதை ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஆண்டவர் இயேசு பசியா இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்துல, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு ஆவி அப்படின்னா அவருக்கு பசி எடுத்திருக்காது இல்லையா? ஆனா இங்க அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், அத்தி மரத்தை பார்த்த பொழுது இயேசு பசியா இருந்தார். அங்க ஏதாவது பழம் கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கிறாரு, ஆனா பழம் கிடைக்கல. ஆகவே நம்மளை போலவே ஆண்டவர் இயேசு பசி எடுத்து சாப்பிட்டார். அடுத்து, மனுஷன் அப்படின்னா கண்டிப்பா தாகம் எடுக்கும். அவர் ஆவிக்கு தாகம் எடுக்காது இல்லையா? இயேசுக்கு தாகம் எடுத்ததா அப்படின்னு பார்க்கும் பொழுது யோவான் 19:28, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். அப்ப ஆண்டவர் இயேசு மரிக்கிற நேரத்துல தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மை போல ஒரு சாதாரண மனுஷனாக அவருக்கு தாகம் எடுத்தது. சமாரியா ஸ்திரீ சம்பவத்துல, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தாமா அப்படின்னு சொல்லி கேட்கறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவர் ஒரு 100% மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார். மூணாவது, மனுஷன் அப்படின்னா டயர்டு வரும் இல்லையா? இயேசு டயர்டா இருந்தாரா? வேதத்துல மார்க் 4:38 பார்க்கிறோம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். ஆண்டவர் இயேசு தூங்கினார் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆவிக்கு தூக்கம் வராது இல்லையா? அது எப்பவுமே வீழ்ச்சிட்டு தான் இருக்கும். இயேசு உறங்கினார். ஆகவே நம்மள மாதிரி அவர் 100% மனிதனா இருந்தார் என்பதுல சந்தேகம் இல்லை. கடைசியா, ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு சுவாசம் இருக்கணும். ஆவிக்கு சுவாசம் இருக்காது. இயேசு சுவாசித்தார், இயேசு தம்முடைய சுவாசத்தை விட்டார். லூக்கா 23:46 நம்ம பார்க்கிறோம், இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கடைசியா ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மூச்சு அதோடு நின்று போயிடுச்சு. ஆகவே இந்த பூமியில இயேசு வாழ்ந்த பொழுது அவர் ஒரு ஆவியா வாழல, மனுஷனா வாழ்ந்தார். ஆகவே அவருக்கு பசி எடுத்துச்சு, தாகம் எடுத்துச்சு, டயர்டா இருந்தார், தூங்கினார். எல்லாத்துக்கும் மேல அவர் தன்னுடைய கடைசி சுவாசத்தை இந்த பூமியில விட்டார். ஆகவே இயேசு 100% மனிதனாய் வாழ்ந்தார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாளைக்கு தொடர்ந்து அவர் 100% மனிதன் என்பதற்கான இன்னும் சில ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்.